ஹாய் வணக்கம். ஒரு நல்ல விஷயம். மியூசிக்கும் வளர ரொம்ப நாள் கழிச்சு ஒரு அழகான ஒரு படம் வந்திருக்கு. அந்த படம் என்னென்னா தலைவன் தலைவி. பார்க்க வேண்டிய படம். பாண்டியராஜன் ரொம்ப கேப்பு கிடச்ச ஒரு நல்ல படம் பண்ணியிருக்காரு. ஆல்ரெடி ஒரு நல்ல படம் பண்ணுறவர் தான். தரமான இயக்குனரில் அவரும் நல்ல ஒரு இயக்குனர். தமிழ் சினிமாவுக்கு அடுத்தடுத்து ஒரு தேவைப்படுற இயக்குனரில் அவரும் ஒருவர். எப்படி நான் அவரை பற்றி சொல்லணும்னா, அவரோட ஃபஸ்ட்டு படங்கள் பசங்க. அந்த படம் வந்து ஒரு சின்ன பசங்களை ஒரு மிகப்பெரிய ஹீரோவாக ட்ராவல் பண்ணி நல்ல ஸ்க்ரீன் பிளே, நல்ல ஸ்டோரி. அது சக்ஸஸாக போச்சு. அது சசிகுமார் ப்ரொடக்ஷனில் அந்த படம் வந்து பாண்டியராஜன் பண்ணார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மெரினா பண்ணார், வம்சம் பண்ணார். அதுக்கப்புறம் வம்சம் பண்ணார். வம்சம் வந்து மிகப்பெரிய பட்ஜெட் படம். அந்த படம் வந்து தமிழ் சினிமாவில் அந்த ஜானர் புதுசாக இருக்கும், ஆனால் நல்லா இருந்துருக்கும். அந்த ஜானர் புதுசாக இருந்துச்சு, நல்லாயிருக்கும். சக்ஸஸ்ஃபுல் மூவியாக வம்சமும் வந்துச்சு அவருக்கு. மெரினா பண்ணார். அடுத்து சிவகார்த்திகேயன் அதில் தான் ஹீரோவாக இன்ட்ரடியூஸ் ஆனார். தமிழ் சினிமாவில் மிக முக்கியமான டைரக்டரில் அவரும் ஒரு டைரக்டர் தான், இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஒரு படங்களுக்கு படம் ரொம்ப கேப் இருக்குது. தென் ஒரு டைரக்டராக அவர் வந்து மிகப்பெரிய ஹீரோக்களை நம்பி போகாமல் அவரால் சின்ன பசங்க வச்சு ஒரு ஹீரோ ரேஞ்சுக்கு படம் எடுக்க முடியும். அப்படி எடுக்கிற ஒரு டைரக்டரை ஏன் இவ்வளோ கேப்பு? அவரோட கடைக்குட்டி சிங்கம் படம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு குடும்ப பாங்கான படம். அது மிகப்பெரிய ஒரு ஆர்டிஸ்ட் பட்டாலுமே இருக்கும் அந்த கடைக்குட்டி சிங்கத்தில். அதெல்லாம் ஹேண்டில் பண்ணுறது சர்வசாதாரண விஷயம் கிடையாது. இன்றைக்கி சில டைரக்டர்லாம் ஒரு ஹீரோ ஒரு ஹீரோயினை வச்சுட்டு ஹேண்டில் பண்ணுறது பெரிய விஷயமாக ட்ராவல் பண்ணிட்டுருக்காங்க. அவங்கள வச்சே சப்ஜெக்ட் பண்ணுறாங்க. இந்த கடைக்குட்டி சிங்கம் பார்த்திங்கன்னா எல்லாருமே எந்த ஒரு கேரக்டரும் சம்மந்தம் இல்லாமல் அந்த படத்தில் வர மாட்டாங்க. எல்லாருக்கும் ஒரு ரீசனபிள் இருக்கும். இன்றைக்கி மிகப்பெரிய விஷயம் என்னென்னா, ஒரு கேமரா முன்னாடி நடிக்கிறது மிகப்பெரிய சாத்தியம் கிடையாது. அது ஒரு கேமரா முன்னாடியே நிற்கிறது மிகப்பெரிய வரப்பிரசாதம்னு சொல்லுவேன். உண்மை தான் அது. ஏன்னா கேமரா வந்து எல்லாருக்கும் அமையாது, எல்லாருக்கும் கிடைக்காது. ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் மாரி தான் கேமராவும். ஒரு ஃபோட்டோ ஒரு ஃப்ரேம் நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க, நல்லா இல்லைன்னா டெலீட் பண்ணிவிடுவாங்க. அதேமாதிரி தான் இன்றைக்கி சினிமாவும். ஒரு சீன், அதாவது ஒரு ஃப்ரேம் ஒரு செகண்ட் வந்தால் கூட அந்த ஃப்ரேமை கேப்சர் பண்ணணும். அது வந்து ரொம்ப முக்கியம். அந்த விதத்தில் மிக பெருசாக ஆளுமை பண்ணுற ஒரே ஆள் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு குடும்ப பங்கான ஒரு கேரக்டரேஷன் எடுத்துகிட்டு அதை ஸ்க்ரீன் பிளே டைரக்ஷன் பண்ணுறதெல்லாம் மிக சர்வசாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கு ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் பட்டாளை வச்சு நடிக்க வைக்கிறது மிகப்பெரிய ஒரு ஜானர். அது எல்லாராலும் முடியாது. அது எல்லாருக்கும் பிடிக்கிற மாரி பண்ணணும். இன்றைக்கி நிறைய படங்கள் பார்த்திங்கன்னா முகம் சுளிக்கிற அளவுக்கு தான் நிறைய படங்கள் இருக்குது. ஆனால் இவர் படங்களை பொறுத்த வரைக்கும், பாண்டியராஜன் படங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா தரமான படங்களாக இருக்கும். எல்லோரும் குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய படமாக இருக்கும். எந்த ஒரு டைலாக்கும் பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு பாடல் காட்சி கூட முகம் சுளிக்க வைக்காத ரேஞ்சுக்கு இருக்கும். ஒரு ஃபேமிலி ட்ராமா வந்து கண்டிப்பாக பாண்டியராஜன் படத்தை நம்பி போகலாம். அப்படி ஒரு டைரக்டர் தான் பாண்டியராஜன் அவர்கள். அவர் எப்படி சொல்லணும்னா சொல்லிகிட்டே போகலாம். அவங்களோட எனக்கு ஊடர் படம் அவர் ப்ரொடக்ஷன் ரிலீஸ் பண்ணாங்க. இந்த படம் வந்து ரொம்ப எனக்கு பிடித்த படம். அது படம் ரிலீஸ் பண்ணிட்டு அதுக்கு தனியான ஒரு தைரியம் ரிலீஸ் பண்ணார். அந்த ஜானர் வந்து ரொம்ப புதுசாக இருந்துச்சு. மூடர் படம் ஜானரும் ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு நடக்கிற ஒரு ஸ்டோரி. டைரக்டர் ரொம்ப நல்ல டைரக்டர் அவர். அந்த படத்தில் வாங்கி ரிலீஸ் பண்ணார் பாண்டியராஜன் அவர்கள். நான் அந்தமாரி கூட இவரை கையாளலாம். சினிமாவில் ரொம்ப கேப் வேண்டாம். இப்போ என்ன சொல்ல வரேன்னா, இப்போ அவரோட ரீசனாக இப்போ தலைவன் தலைவி படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. ரொம்ப நாள் கழித்து ஃபேமிலி ட்ராமா அப்படி தான் சொல்ல. இவருக்கு ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப கேப். சூர்யா படத்துக்கு அப்புறம் இப்போ தான் இந்த படம் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். ஆமாம், கண்டிப்பாக இந்த படம் பண்ணுறாரு. ரொம்ப கேப் அது. ஆனால் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு இந்த படம். வந்து எல்லா இடத்துலையும் நல்ல ஒரு ரெஸ்பான்சிபிள் இருக்குது இந்த படத்துக்கு. கண்டிப்பாக எல்லோரும் போய் பார்க்க வேண்டிய படம் தலைவன் தலைவி. ஃபேமிலி ட்ராமா இருக்குது, ஒரு யதார்த்தம் இருக்குது. இதில் ஆக்டிங் பார்த்திங்கன்னா விஜய் சேதுபதியாக சும்மாவே சொல்ல முடியாது. என்ன சொல்கிறது,
சும்மாவே நடிப்பார். அவருக்கான ஒரு ஸ்க்ரீன் ப்ளே, அவருக்கான ஒரு ஸ்டோரினா என்ன பண்ணுவார், அதை வந்து விளையாண்டுருக்காரு. நித்யா மேனன் சொல்லவே வேணாம். அவங்கள சும்மா சொன்னாங்களா, எதுக்காக அவங்கள சொன்னாங்கன்னு தெரியாது. நடிப்பு அரக்கி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இருக்கலாம். அந்த ஒரு தாட் வந்து நித்யானந்த மேனன்கிட்ட தெரியும். இந்திய வரைக்கும் அவங்க படங்கள் பார்த்தீங்கன்னா, அவங்க கேரக்டரேஷன், அவங்க ரோலை வந்து கரெக்டாக பண்ணிட்டு போகிற ஒரே ஒரு ஆர்டிஸ்ட் எனக்கு தெரிஞ்சு. ரொம்ப அற்புதமான ஒரு ஆர்டிஸ்ட். ஒரு நல்ல சினிமா இது. தலைவன் தலைவி ஃபேமிலி ட்ராமா பார்க்கலாம். எல்லோரும் பார்க்க வேண்டிய படம். ஜாலியாக இருக்க ஒரு படம். நம்ம ஃபேமிலியில் என்னென்ன கூத்து இருக்குமோ அந்த அத்தனை கூத்தும் இந்த படத்தில் இருக்குது. அதனால் கண்டிப்பாக பாருங்கள். பாண்டியராஜன் சாருக்கு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, இவ்வளோ கேப் வேண்டாம். தொடர்ந்து நீங்கள்லாம் வருடத்துக்கு 3 படம் பண்ணணும். உங்களை மாரி டேரக்டர்லாம் வருடத்துக்கு 3 படம் பண்ணால் தான் இன்னும் சினிமா கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கும். இல்லைன்னா ஏற்கனவே டல்லாக போயிட்டுருக்கு, இன்னும் டல்லாக தான் போகும். டேலண்ட் பர்சன் நீங்களாம். ஏன்னா அவங்களோட ஒர்க்லாம் அவங்க மெரினா படம் எடிட்டிங் போகும்போக்குள்ளே என்னோடய அசிஸ்டன்ட்ஸ் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. சொல்லுவாங்க பாண்டியராஜன் சாரை பற்றி, நல்ல டேலண்ட், அவர் என்ன தேவையோ எடுப்பார், தேவைக்கு அதிகமாகவும் ஷூட் பண்ணுவார், ஆனால் எடிட்டிங்கில் விளையாடுவார் அப்படின்ட்டு. தென் எடிட்டிங் நாலேஜி இல்லைன்னா ஸ்க்ரீன் ப்ளே பண்ண முடியாது, ஸ்டோரி பண்ண முடியாது. அந்த தாட்டில் பார்த்திங்கன்னா அவர் கரெக்டான பர்சன் அப்படின்னு என்னோடய அசிஸ்டன்ட்ஸ் வந்து அவர்கிட்ட எடிட்டிங் அசிஸ்டன்ட்ஸாக இருக்கோல பேசிட்டாங்க, சொல்லியிருக்காங்க. அதனால நல்ல டேலண்ட் பர்சன் மிஸ்டர் பாண்டியராஜன் சார் அவர்கள். இந்த கேப்பு வேண்டாம் மட்டும் நான் நினைக்கிறேன். அடுத்தடுத்து உங்கள் படைப்புகள் தொடர்ந்து வந்துட்டு இருக்கணும். குறைஞ்சது வருடத்துக்கு 2 படமாச்சும் பண்ணுங்கள். பெரிய ஹீரோக்கள் வச்சு தான் படம் பண்ணணும்னு நீங்கள் அவசியமே இல்லை உங்களுக்கு. ஏன்னா நீங்கள் அதுமா சொல்லுவாங்களே, களிமண்ணை கொடுத்தா கூட கோயில் ஆக்குற டேலண்ட் உங்களுக்கு இருக்குது. அப்படி இருக்கக்குள்ளே நீங்கள் வந்து இந்த தாட்டில் நீங்கள் போகாமல் நிறைய ஆர்டிஸ்ட் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய பேர் உங்களுக்கு தெரியாத ஒன்றும் கிடையாது, சினிமாவில் ஏக்கத்தோடு இருக்காங்க. உங்கள் டேரக்ஷனில் கண்டிப்பாக நடிக்கணும்னு விருப்பத்தோடு இருப்பாங்க. ஏன்னா இது வந்து உங்களுக்கு ஒரு தனி ஒரு பாணி இருக்குது, டேலண்ட் இருக்குது. அந்த டேலண்ட்டை நீங்கள் ப்ரூவ் பண்ணதுக்கு நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு வட்டத்துக்குள்ளே இல்லாமல் கொஞ்சம் வெளியில் வந்து நீங்கள் செயல்பட்டால் இன்னும் நல்லா இருக்குன்னு நான் எதிர்பார்க்குறேன். தலைவன் தலைவி மிக அற்புதமான படம். உங்கள் அற்புதமான படைப்பு ரொம்ப நாள் கழித்து ரொம்ப அது பெரிய விஷயம் அது இந்த காலகட்டத்துக்கு. ஏன்னா ஒரு தடவை படம் பார்க்கறதுக்கே ஒரு ஃபேமிலிக்கு போனால் ஒரு 1000 ரூபாய் செலவாகுது. தென் 2வது தடவை வரணுன்னா மிகப்பெரிய விஷயம் அது. பரவாயில்லன்னு வராங்கன்னா மிகப்பெரிய இன்றைக்கி அதுதானா சக்ஸஸ். 2வது தடவை வந்தாவே சக்ஸஸ். ஆல்ரெடி சக்ஸஸ் ஆயிடுச்சு. ரிப்பீட்டட் ஆடியன்ஸ் வந்தாங்கன்னா மிகப்பெரிய சக்ஸஸ் அந்த படம். அந்த சக்ஸஸை நோக்கி தான் இந்த படம் இப்போ போயிட்டுருக்கு. இன்னைய வரைக்கும் நல்ல டாக் வந்துருக்கு, நல்ல ரெஸ்பான்ஸில் இருக்குது. தேட்டரில் போய் பார்க்க வேண்டிய கலகலப்பான ஒரு படங்களில் இது ஒரு படம். மீண்டும் பாண்டியராஜன் விஸ்வரூபம் எடுத்து விட்டார் என்று சொல்லலாம். எடுக்கணும். நிறைய பேர் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. எதிர்பார்ப்புடன் நானும்.